ஹாய் ஆல்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நாம நகை அடகு வைக்கிறதுல ஆர்பிஐ நெறைய விஷயங்கள அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத பத்தி எல்லாம் தான் இதுல ஃபுல் வீடியோவா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரீசென்ட்டா பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடகு நகைகளுக்கு வந்துட்டு ஓடிபி சிஸ்டம் அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் நம்மளுடைய பேங்க்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டைம், அதாவது நம்ம அடகு வைக்கிறதா இருக்கட்டும், திருப்புறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நெறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ்ல வந்து நான் கேட்டிருப்பேன். இப்போ அக்டோபர் 1ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ஆன் ப்ராசஸ்ல வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில நடைமுறைக்கு வந்து வந்துருச்சு. ஒரு பேங்க்குமே தனியா அந்த ஒர்க்கிங் டைம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இத பத்தி எல்லாமா நான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஒருவேள நீங்க அடகு நகை வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய அடகு நகைகள சீக்கிரமா திருப்புறதுக்கான வழிகள வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அடகு நகைகள திருப்புறதுக்கு நம்மளுடைய சேனல்லயே நெறையா வந்து எப்படி மணி சேவ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா, அதையுமே வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்ப என்ன அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 75% ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸ்க்கு வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப லைக் வந்து நீங்க ஒரு ₹1000க்கு வந்து ஒரு ஜுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்மல் வந்து ஒரு ₹1000 வொர்த் இன்னத்த ரேட்டுக்கு அப்டின்னா, அதுல ஒரு ரூ. 750 தான் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லோன் அமௌண்ட்டினுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 75 தான் வந்து குடுக்கணும் அப்டிங்கிறது. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, ஜுவல் வந்து நம்மளுடையது தான் அப்டிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பில்ஸ் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நம்ம பழைய நகைகள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அவங்களுடைய நகைகள் எல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த நகைகளுக்கான இது வந்து என்னுடைய ஜுவல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்குமெண்ட் சைன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதிலேயே இன்னும் நெறையா வந்து அப்டேட் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் நெறையா வந்து குடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதில வந்து நம்ம சைன் பண்ணி ஸோ, அங்க இருக்கக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்கள், ஆஃபீசர்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாதிரி எந்த ப்ரூஃப்ஸுமே இல்ல அப்டின்னா, அதுக்கு நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் பேங்க் சைட்ல. ஸோ, அதுக்கு வந்து லைக் வந்து 2 விதமா வந்து சொல்றாங்க. ஒண்ணு ஆடிட்டர் ஆஃபீஸ் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்றாங்க. ஸோ, அதுக்கு பர்ட்டிகுலரான ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. அத வந்து நீங்க சீல் வச்சு சைன் பண்ணி, இது என்னுடைய ஜுவல் தான் அப்டிங்கிறத வந்து நீங்க குடுக்கணும். ப்ரூஃப்ஸ் வந்து குடுக்கணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா நான் வந்து வேற ஒரு சின்ன பர்ப்பஸ்க்காக ஒரு இடத்துல வச்ச நகையினுடைய விஷயங்கள் சில விஷயம் வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. அது பார்த்தீங்க அப்டின்னா, என்னுடைய ரெசிப்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ, அதில நெறைய ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. அது பிரைவேட் பேங்க் வேற. ஸோ, நான் என்ன அதில ஃபேஸ் பண்ணேன், என்ன இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்டிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோல வந்து நான் ஃபுல் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, நீங்க வந்து பிரைவேட்ல வச்சாலும் சரி, இல்லன்னா கவர்மெண்ட் பேங்க்ல வச்சாலுமே சரி, உங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த ப்ரூஃப்ஸ ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மிஸ் ஆயிருச்சு அப்டின்னா, இனி வந்து ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு கூட ஓகே அப்டிங்களா. ஆனா, இப்ப வந்து அக்டோபருக்கு 1க்கு அப்புறமா, இப்ப ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால, கண்டிப்பா நீங்க வந்து ரூ. 100 ஸ்டாம்ப் அதுல வந்து நீங்க சைன் பண்ணி சீல் வச்சு குடுக்கணும் அப்டிங்கிற அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுடைய பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கோங்க. ஸோ, அந்த கிளாரிஃபிகேஷன் பேங்க்குக்கு வந்து நீங்க ஒரு கஸ்டமரா வந்து கண்டிப்பா குடுக்கணும். அண்ட் 22 அண்ட் 24க்கு மட்டும் தான் இனிமேல் கோல்டு வந்து குடுப்போம். லோன் வந்து குடுப்போம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 கேரக்டருக்கோ இல்லைன்னா வந்து 20 கேரக்டருக்கோ வந்து குடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்ப வந்துட்டு 9 கேரக்டர் கோல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, ஹால்மார்க் சிம்பிள் வந்து குடுத்துட்டாங்க. பிஏஎஸ் வந்து குடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கும் லோன் ப்ராசஸ் வந்து கிடைக்கும் அப்டின்னு சொல்றாங்க. எனக்குமே ஒருத்தவங்க வந்து அப்டிதான் சொன்னாங்க. இது கண்டிப்பா வந்து 9 கேரக்டருக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் தான் அப்டின்னு. ஆனா ஆர்பிஐ வந்து இப்ப அப்டேட்ல தெளிவுபடுத்திட்டாங்க. 22, 24க்கு மட்டும் தான் எலிஜிபிள். 18க்கோ, 9க்கோ வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க வந்து 9 கேரக்டர் வந்து வாங்குறீங்க அப்டின்னா, அது உங்களுடைய ஜுவல் பிசிக்கல் யூசேஜ்க்காக மட்டும் வாங்கிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதர்வைஸ் இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காகவோ, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காகவோ அல்லது இந்த மாரி லோன் பர்ப்பஸ் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அதில கண்டிப்பா வந்து நீங்க பண்றதுக்கு வந்து முடியாது. அண்ட் உங்களுடைய ஜுவல்க்குடைய பியூரிட்டிய
ஒரு சர்டிஃபிகேட்டா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஃபார்ம்ஸ்லயே எல்லாமே வந்துரும். பேங்க்ஸ்ல குடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ்லயே அந்த ஜுவல் பியூரிட்டியினுடைய ஃபுல் டீட்டெயிலையுமே பேங்க் ஸ்டாஃப் வந்து அவங்க வந்து ஃபுல்லா எழுதி குடுத்துருவாங்க. நம்ம கஸ்டமர் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட்ட வந்து நம்ம ஜுவல் வச்சிருக்கோம் இல்லையா அடகுல, அதோட ஒண்ணா வந்து பின் பண்ணி வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜுவல்னுடைய ஓனர்ஷிப் நீங்க தாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபை குடுக்கணும். 2வது ஜுவல் வந்து நல்ல பியூரிட்டி ஆனது தான் 22 தான் 916 தான் அப்படிங்கிற மாதிரியான பியூரிட்டி சர்டிஃபைடும் நீங்க வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காயின்ஸ் அண்ட் பார்ஸ்க்கு கண்டிப்பா லோன் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம வாங்குங்க. அது இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து நல்லது. ஏன்னா செய்கூலி சேதாரம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். ஜுவல்க்கு குடுக்குற மாதிரி வந்து வராது. ஜஸ்ட் நீங்க ஜிஎஸ்டியும் ஒரு சின்ன மேக்கிங் சார்ஜும் வந்து பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றோம். ஆனா, அது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டோ, அதே அளவுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்கு வந்து நம்மனால வந்து அது யூஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வேணும்னா, அத டாலர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேங்க்ல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ காயின்ஸாவோ இல்லைன்னா பாராவோ இருந்துச்சு அப்படின்னா, இனிமேல் லோனுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒருத்தருடைய நேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கேஜி மட்டும் தான் அலோவ்ட். அதுக்கு மேல வந்து நம்ம வைக்க முடியாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு காமனான அப்டேட். மிடில் கிளாஸ்க்குன்னு நான் மென்ஷன் பண்ணி சொல்லல. ஸோ 1 கேஜி வரைக்கும் தான் அலோவ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இனிமேல் உங்களுடைய ஜுவல் லோன வந்துட்டு ரெனிவல் வந்து பண்ணவே வந்து முடியாது. அதாவது இப்போ ஒரு நம்ம 40,000க்கு ஒரு ஜுவல் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த 40,000க்கான 1 இயர் வட்டி மட்டும் நம்ம கட்டி, நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து நம்ம திருப்பி வைப்போம். இன்கேஸ் அதாவது ஒரு ஜுவல்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர் வந்து டைம் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ வாய்தா தேதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10ஆம் தேதி நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 10 நாள், ஒரு 7 நாள் அந்த மாரி வொர்க்கிங் டேஸ் வந்து கழிச்சு தான் உங்களுக்கு அந்த வாய்தா தேதிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் 17ஆம் தேதியோ, இல்ல அப்டின்னா 20ஆம் தேதியோ உங்களுக்கு வந்து ரெனிவல் டேட் வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்டி ஜுவல்ல வந்து நீங்க திருப்பிக்கலாம். இல்ல அப்டின்னா ஒரு 20,000 30,000 நீங்க கட்டியிருப்பீங்க. ஸோ மீதி இருக்கிற 20,000க்கு வட்டி மட்டும் கட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து மாத்தி வைக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாசிபிள் இருந்தது. பட் இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா அப்டி கிடையாது. நீங்க அந்த 40,000மும் வட்டியும் கண்டிப்பா கட்டியிருக்கணும். இல்ல அப்டின்னா நீங்க வட்டி மட்டும் கட்டி ரெனிவல் வந்து பண்ண முடியாது. ஆ நீங்க அந்த 40,000 அமௌண்ட்ட கட்டி வெளிய நகைய எடுத்துட்டு, திரும்ப மறு அடமானம் தான் நீங்க வந்து வைக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இதுக்குமே வந்து ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படின்னா, ரெனிவல் நம்ம அப்படி பண்றதா இருந்தா கூட மார்னிங் எடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேல வைக்கிறது இந்த மாரி ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு தடவ மட்டும் தான். அது ரெனிவல் பண்ணுனாலும் சரி, நகை வைக்கிறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படிங்கிறத வந்து பேங்க் சைட்ல இருந்து எனக்கு கிளாரிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஜுவல் மட்டும் தான் வந்து வைக்க முடியும். அதுலயும் நீங்க அடமானம் வைக்கிறதா இருந்தாலும், திரும்ப நீங்க நகைய வெளிய எடுக்கிறதா இருந்தாலும், ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க அ பேங்க்ல வந்து ஒரு மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஆதாரோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த ஆதார்ல நீங்க என்ன நம்பர் குடுத்திருக்கீங்களோ, அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி பேங்க்ல இருந்து வரும். அத வந்து நீங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் வந்து ஆகும். இது அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றதா இருந்தாலுமே, இந்த ஓடிபி சிஸ்டம் வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம்லயோ, இல்ல வேற யாராவது நேம்லயோ வந்துட்டு நீங்க வொர்க்கிங்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய நேம்ல வேற ஏதாவது பெர்சனல் லோனோ, இல்லைன்னா ஹோம் லோனோ போடுற மாதிரி இருக்கு அப்டின்னா, ஒருத்தருடைய நேம்லயே எல்லா விதமான ஜுவல் லோன்ஸுமே கொண்டு வந்து வராதீங்க. நீங்க வேற ஏதாவது லோன் வாங்கும்போது கண்டிப்பா சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். இந்த லோன் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் டீட்டெயில்டா உங்களுக்கு காமிச்சுரும். ஸோ நீங்க வந்து ஒரு 5 நகை வந்து ஜுவல் வந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஒரு 3 உங்க பேர்லயும், ஒரு 2 வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம்லயும் வைக்கிறதுக்கு வந்து பாருங்க. ஒருத்தர் பேர்லயே வந்து வைக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தருடைய நேம்ல ஒரு 5 ஜுவல் அக்கவுண்ட் மட்டும் தான் வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது அப்டிங்கிறத கனரால வந்து ஒரு ரூலா இருக்கு. ஸோ நீங்க லோன் வச்சிருக்கக்கூடிய பேங்க்ல இந்த மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி எவ்வளோ அக்கவுண்ட் வந்து நீங்க வைக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிளையும் மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க அந்த 1 இயர்ல 2மே பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஏலத்துக்கு வந்து நகை வந்து போயிரும். அதுக்கான எல்லா விதமான டீட்டெயிலையும் கண்டிப்பா பேங்க் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து குடுக்கணும். முன்கூட்டியே தகவல் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க.
2வது டாக்குமெண்ட். அதாவது ஃபுல் டீட்டெயில் உங்க ஜுவல்ல பத்தி. எவ்ளோ கிராம்ஸ் இருக்கு? எவ்ளோ அமௌண்ட் வந்து கேட்டுருக்காங்க? எவ்ளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க? எந்த டேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? என்னென்ன பொருள் வந்து வச்சிருக்காங்க? இப்ப தோடா, ரிங்கா, செயினா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் வந்து குடுத்துருந்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ்க்கு மேல போகுது அப்படின்னா, பான் நம்பர் வந்து நம்ம குடுத்துருந்துருக்கணும். அ லோனுடைய நம்பர் எல்லா சர்டிஃபிகேட்லயுமே கரெக்ட்டா வந்து இது பண்ணியிருக்கணும். கஸ்டமருடைய சைன் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலா டாக்குமெண்ட்டா வந்து பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் சைடும் இருக்கும். இன்னொரு காப்பி கஸ்டமர் சைடும் வந்து குடுக்குறோம் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜுவல் லோன 2 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்பிள் நம்மளுடைய அவசர தேவைக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா முதலீடா பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, அதுல வருமானம் ஈட்டுறதுக்காக கடன் வைப்பாங்க இல்லையா? அவங்க இந்த நகை ஆசாரி, பட்டற வச்சிருக்கிறவங்க, இந்த மாரி இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி வேற சில தொழில்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து கோல்டோ, சில்வரோ வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட்டா யூஸ் பண்றவங்களுக்கும் வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து குடுத்துருக்காங்க. 75% லோன் அமௌண்ட் குடுக்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஒரு 2,50,000 3,00,000த்துக்கு உள்ள வைக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்ல வந்து பிரேக் வந்து குடுக்கலாம் அப்டிங்கிற மாரி சில அப்டேட்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து பணம் வந்து கட்டிட்டீங்க. நகைய வந்து அந்த நாளே வந்து நம்ம வாங்கிட்டு வந்துரலாம். இன் கேஸ் நம்மளுக்கு வந்து இது குடுக்கல, பேங்க் வந்து வேற ஏதோ சில வேலைகள் இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்னால உங்களுக்கு வந்து நாளைக்கு வர சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்க பணம் வந்து பே பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து ஜுவல் வந்து இன்னும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கல அப்படின்னா, பேங்க் ஒரு வேள 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த நகைய திருப்பி குடுக்கணும். 7 நாட்களுக்குள்ள உங்கனால அந்த நகைய வந்து பேங்க் வந்து கஸ்டமருக்கு திருப்பி குடுக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க டிலே பண்ணக்கூடிய ஒரு டேக்குமே ₹5000 அபராதம் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இருந்தது. வொர்க்கிங் டேஸ் 7 டேஸ்க்குள்ள வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது. பட் இந்த அபராதம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நியூவா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாரி விஷயங்கள் வெளிய எங்கேயும் நடக்கிறதா தெர்ல. நம்ம வந்து மார்னிங் வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் குடுத்துர்றாங்க. ஈவினிங் அந்த ரேஞ்சுல குடுத்துர்றாங்க. இல்ல ஆஃப்டர்நூனுக்கு மேல ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம நகைய வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யாராவது இந்த 7 டேஸ்க்கு முன்னாடியோ, இல்ல ஒரு 4, 5 டேஸ் கழிச்சோ வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் பெர்சனலி எனக்கு வந்து அது தெரியல. பட் 7 டேஸ்க்குள்ள வந்து குடுக்கணும். அப்டி இல்லைன்னா ஒரு நாளுக்குமே ரூ. 5000 வந்து ஃபைன் வந்து குடுக்கணுங்கிற மாதிரி அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சில்வருமே நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, அ லோன் பர்ப்பஸ்க்காக கொண்டு வரலாம். ஆனா அது 999ல இருக்கக்கூடிய பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வரா வந்து இருக்கணும் அப்டிங்கிறது வந்து கிளாரிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மேஜரா இருக்கக்கூடிய 2 ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ரினிவல் வந்து பண்ண முடியாதது. ஸோ மிடில் கிளாஸ்க்கு எல்லார்னாலயுமே அமௌண்ட் 1 இயர்ல வந்து திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரின்சிபல் அமௌண்ட்ட குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எப்படியெல்லாம் உங்களுடைய வேலைகள்ல அல்லது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்ல நீங்க வார செலவு பண்ணக்கூடிய தொகைகள்ல ரூ. 10 மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத தயவு செய்து யோசிங்க. இப்ப இருக்கிற ரேட்டுக்கு கோல்டு ரேட் வந்து ஹையா போயிட்டுருக்கு. ஸோ கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாசிபிள் வந்து கிடையாது. அந்த அளவுக்கு கோல்டு ரேட் வந்து போயிட்டே இருக்கு. அதாவது பவுண்ட்ல வாங்குறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மனால சின்ன சின்ன கிராம்ஸா தான் நம்மனால வந்து இப்போதைக்கு வந்து வாங்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில இருக்கிறத நம்ம பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ உங்களுடைய ஜுவல்ஸ சீக்கிரமா திருப்புறதுக்கு வந்து பாருங்க. அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் குடுக்கறதா இருக்கட்டும், ஓடிபி ப்ராசஸ் வர்றதா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய பில்ஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ் போய் சைன் வச்சு, சீல் வச்சு வாங்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுக்கு ஒரு அலைச்சல வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து ஆதார்ல வந்து மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல அந்த நம்பர் செகண்டரி நம்பரா இருக்கும். அதுக்கு ரீசார்ஜ் இல்லாம ஏதாவது கட் ஆயிருக்கும். இல்ல அந்த நம்பர் வேற யார்கிட்டயாவது இருக்கும். ஹஸ்பண்ட் கிட்டயோ, இல்ல அம்மா, அப்பா கிட்டயோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ, அந்த ஓடிபி வர்றதுக்கு சர்வர் இஷ்யூ இந்த மாரி நெறைய டைம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்களே வந்து ஒரு 2 நாள் இந்த ஓடிபி விஷயங்களுக்காக வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டோம். ஸோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இந்த அப்டேட்ட பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது நெறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கும் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க.